கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 43வது வசனத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். கர்மேலின் சிகரத்திலே நடந்த ஒரு உரையாடல் இது. எலியா தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லும் நிச்சயமான ஒரு வார்த்தை. 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் வறட்சிகளை போக்கும்படிக்கு வானத்தை திறப்பார் என்ற உறுதியோடு நிற்கும் எலியாவிடம் வேலைக்காரன் இல்லை என்று கூறுகிறான். அவன் வாயிலிருந்தே இருக்கிறது என்ற வார்த்தையை புறப்பட பண்ணும் நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடும் உறுதியோடும் எலியா செயல்படும் ஒரு சம்பவத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு வாக்கு அருளியிருக்கிறார். எனவே இன்று தேவன் தம்முடைய ஆசீர்வாத மழையை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார். இன்று உங்கள் இல்லை என்ற சொல் மாறப்போகிறது. நம்முடைய தேவன் பெருமழையின் இரைச்சலை கேட்க பண்ணினார் என்றால் நிச்சயமாக அந்த மழையை காண செய்வார். அதிலே உங்களை நனைய செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் வாழ்க்கையில் காணப்பட்ட 3 காரியங்களை, அதாவது இந்த வேத பகுதியிலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் மற்றும் 18ஆம் அதிகாரம் ஆகிய இந்த 2 அதிகாரங்களிலே காணப்படுகிற ஒரு 3 காரியங்களை இந்த நாளிலே நான் வரிசைப்படுத்தும்படிக்கு விரும்புகிறேன். நான் நம்புகிறேன், நிச்சயமாய் இவைகளிலே தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அப்படியே இந்த நாளிலே உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் நிச்சயம் நிறைவேறும். முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு என்று அங்கே ஒரு சிறிய ஆறு முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. சிறிய ஆறு. தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவனை ஒளித்துக் கொள்ள தேவன் நியமித்த இடத்தை கவனிக்கும் போது அது யோர்தான் என்னும் பெரிய நதி அல்ல, ஆனால் அதன் அருகே இருந்த ஒரு சிறிய ஆறு. இதிலே தேவனுடைய வழி நடத்துதலை பார்க்கிறோம். எனவே முதலாவதாக வழி நடத்தும் தேவன் வித்தியாசமான விதத்திலே, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விதத்திலே, நமக்கு ஆச்சரியமாக இருக்கிற விதத்திலே தேவன் நடத்துகிறார். ஆயினும் அவருடைய நடத்துதலுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அவருடைய விசேஷங்களை நாம் நிச்சயமாய் கண்டுகொள்ள முடியும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யோர்தான் ஒரு பெரிய நதிதான். ஆனால் தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், இப்பொழுது எலியா பாதுகாக்கப்பட வேண்டும், அவன் பதுங்கி இருக்க வேண்டும், மாத்திரமல்ல அவன் பற்றாக்குறையின்றி அவன் பராமரிக்கப்பட வேண்டும். எனவே ஆண்டவருடைய ஞானத்தின்படி அவர் நடத்துகிறார். காரணம், கேரித்தில் தான் காகங்கள் உண்டு, காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணும்படிக்க கர்த்தர் தம்முடைய காகங்களை அனுப்பி அவனை கலிகூற பண்ணும்படிக்க, தேவனுடைய உண்மையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய ஞானத்தின்படி தேவன் நடத்துகிறார். எனவே என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நடத்துதலுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் வழி நடத்தும் தேவன் அவருடைய ஞானத்தின்படி ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார். அவர் நடத்துகிற இடத்திலே அற்புதங்களால் நீங்கள் களி கூறுவீர்கள். இரண்டாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய அடை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நான் தேவனை வாழ வைப்பவராக பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வளிக்கும் தேவன். இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், வாழ்வளிக்கும் தேவன். இந்த வாழ்வளிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், பழையவைகளை ஒழிய பண்ணி புதியவைகளை பிறப்பித்து அதை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுடைய பிரவாகம் வெளிப்படுகிற இடத்திலே சகல சம்பூர்ணமும் விளைகிறது. எனவே நான் நம்புகிறேன், முதலாவதாக அவர் உங்களை வழிநடத்தும் தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக உங்களுக்கு வாழ்வளிக்கும் தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதிலே 44வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய அடையாளம்,
ஒரு சிறிய மேகம் எழும்புவதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த வேலைக்காரன் இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தானோ அவனையே இப்பொழுது இருக்கிறது என்று தேவன் சொல்ல வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே யார் முடியாது என்று சொன்னார்களோ அவர்களே முடியும் என்று சொல்ல போகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இன்னும் 7 தரம் போய் பார், நீ விட்டுவிடாதே, நிறுத்திக் கொள்ளாதே, உன் முயற்சிகளுக்கு நிச்சயமான பலன் உண்டு, தேவனால் எல்லாம் கூடும் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 7 தரம் போய் பார்த்தவனுக்கு அற்புதமான அடையாளம் தோன்றினது. 7 தரம் சுற்றி வந்து தேவனை துதித்தவர்களுக்கு அற்புதமாய் அலங்கம் இடிந்து விழுந்தது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்று சொல்லி ஒரு சிறிய அடையாளம் எழும்பினது. இந்த அடையாளத்திலிருந்து என்ன அறிந்து கொள்கிறேன் என்றால், இந்த தேவன் மூன்றாவதாக இவர் வானங்களை திறக்கும் தேவன், இவர் வறட்சிகளை போக்கும் தேவன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், 3 காரியங்கள் மூலமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார் இந்த காலை வேளையிலே. ஒன்று, அவர் வழிநடத்தும் தேவன். அற்புத விதமாய் நம்மை வழிநடத்தி அதிசயங்களை நாம் கண்டு காலையிலும் மாலையிலும் களிகூறப்படும் தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, இவர் வாழ்வளிக்கும் தேவனாய் இருக்கிறார். இவர் பழையவைகளை ஒளிய பண்ணி புதியவைகளை பிறப்பித்ததை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, இவர் வறட்சிகளை நீக்கும்படி வானங்களை திறக்கும் தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்கள், நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார் என்று கர்த்தர் வாக்குப்படி இருக்கிறார். எனவே நிச்சயமான ஒரு பதில் உங்களுக்கு உண்டு. இல்லை என்ற சொல்லை மாற்றி யார் அப்படி சொன்னார்களோ அவர்களை இருக்கிறது என்று சொல்ல வைத்து இன்று உங்களை வாழ வைத்து ஆசீர்வதிப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.